திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடை மற்றும் வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. அங்குள்ள தெற்கு கிரி வீதியில் உள்ள கடையில் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தீ அருகிலிருந்து அவரது வீட்டில் பரவியது. இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கழுதைப்பால் விற்பனை அமோகமாக உள்ளது. அங்குள்ள பெரும்பாலான பகுதிகளில் கழுதைப்பால் விற்பனை செய்யப்படுகிறது. 100 மில்லி லிட்டர் கழுதைப்பால் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். திருவாரூர் ஆழி தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. நாளைய தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேரோட்ட பாதுகாப்புக்காக 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று நடைபெற்ற விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடையை உடைத்து 1 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். அங்குள்ள டிப்போ பகுதியில் வைரம் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு இந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 20 செல்போன்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே குளத்தின் வடிகாலில் கழிவுநீர் கலப்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்குள்ள எல்லப்பநாயகன் குளம் மற்றும் ஆவுடையார் குளத்தின் உபரி நீர் கடலுக்கு செல்லும் வழியில் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வடிகால் மாசடைந்துள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.